மக்களே, தளபதி விஜய் அவர்கள் கரூர்ல இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பிரச்சார கூட்டத்துல கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால கூட்ட நெரிசல்ல இதுவரைக்கும் 30 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. கண்டிப்பா இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசா போக போகுது, இது எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்க போறாங்க, இல்ல இந்த பிரச்சனையினால என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியலங்க. தளபதி விஜய் அவர்களை பார்க்கறக்கும் அவர் என்ன பேச போறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் எக்கச்சக்கமான பேர் கூறுறாங்க. அவ்வளோ கூட்ட நெரிசல் இருந்தங்காடி தான் இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. 2 குழந்தைகள் 10 பெண்கள் உட்பட இதுவரைக்கும் 30 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சீரியஸா கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆர்சிபி ஜெயிச்சப்போ செலிப்ரேஷன் அப்போ எவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க, அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா? இப்போ பாருங்க, இந்த பிரச்சார கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ எல்லாத்துக்குமே உதவிகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மயக்கம் அடைஞ்ச நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் நிறைய பேர் கவலைக்கிடம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. எப்படியும் இந்த நியூஸை பரபரப்பாக்க எத்தனை பேர் உயிரிழந்துட்டாங்க, இல்லை எத்தனை பேருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத சரியா சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா 30 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது தளபதி விஜய் அவர்களோட அரசியல் கரியர்ல ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. சொல்லப்போனா இது சாதாரண கூட்டமா தெரியலங்க. அதாவது அங்க வந்து நிக்க மூச்சு வாங்க கூட இடமில்லாத அளவுக்கு அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க.